ப்ரொடக்டிவிட்டி. வாட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி? அதாவது நம்ம லைஃப்ல நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஏதோ ஒரு வேலையை செய்யணும்னு ஆசைப்பட்டு அதை செஞ்சு கேடான அவுட்புட்டை நம்ம கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் கால்ட் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டி வந்து மெயினாக எதை சார்ந்து வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இன்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது ஒரு வேலையை நம்ம செய்ய போறோம்னா அதுக்கான ஒரு இன்டென்ஷன், ஒரு காரணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அண்ட் செகண்ட் விஷயம் வந்து அந்த ஒரு காரணத்துக்கு தகுந்த செயல்பாடு, ஒரு ஆக்ஷன், ஒரு ஒர்க் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் நாம அந்த ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறத 100% வெளியே கொண்டு வர முடியும். அந்த ரெண்டு விஷயத்துல எது இல்லைனாலும், இன்டென்ஷன் இல்லைனாலும், இல்லை அதுக்கு தகுந்த ஆக்ஷன்ஸ் இல்லைனாலும் நம்மளால ஒரு செயல்பாடை கரெக்டாக செய்ய முடியாது. ஸோ இதுதான் வந்து சிம்பிளா ப்ரொடக்டிவிட்டினா என்னன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. ஸோ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசெண்டாக கூட ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு, ப்ரோ வந்து நான் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன், நிறைய விஷயங்கள் படிக்கிறேன், நான் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்லா மோட்டிவேட்டடாக இருக்குது, பட் வந்து அந்த ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு போகும்போது என்னால் செய்ய முடியறது கிடையாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் என்ன பண்றது, அந்த ஒரு கடினமான ஒரு மனநிலையிலேருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. ஸோ இந்த வீடியோவில் அந்த கடினமாக ஃபீல் பண்ணுறது தெரியுமா, ஒரு வேலையை நம்மளால செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி கடினமாக ஃபீல் பண்ணுறது தெரியுமா, அதை ஒதுக்கி வச்சு அந்த வேலையை கரெக்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி 10/90 ரூலை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அப் டு வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு திஸ் சேனல் வெறுங்கிரி. ஒரு வேலையை நம்ம செய்ய போறோம்னா அது 100% அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். அந்த ஒரு 100%ல ஜஸ்ட் 10% நம்ம பிளானிங்காக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா அடுத்து இருக்கிற ஒரு 90% வேலையை நாம எளிமையா முடிச்சிட முடியும். ஸோ இதுதான் 10/90 ரூல் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது எந்த ஒரு வேலையா இருந்தாலும் செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இதை நான் ஏன் மெயினா சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு விஷயத்தை நீங்க பிளான் பண்ணும்போது அதோட ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். ஓகே, நம்ம இந்த ஒரு வேலையை வந்து இப்படி பண்ண போறோம், இந்த ஃபார்மேட்ல நம்ம கொண்டு போகும்போது இந்த மாதிரி ரிசல்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்கும்போது அந்த ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ வந்து எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கரெக்டா இருந்துட்டு இருக்கோ, ஓகே நம்ம இப்படி தான் கொண்டு போக போறோம், இன்னும் மாதிரியான ஸ்டெப்ஸை பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த ஒரு செயல்பாடை செய்யறதுக்கான மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நார்மலான மோட்டிவேஷன் விட டபுள் மடங்கு மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் பிளானிங். ஓகேவா? ஸோ இதுல மொத்தம் 3 விஷயங்கள் இருக்கு. எப்படி நம்ம வந்து கரெக்டா பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 3 விஷயங்கள் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க நாளைக்கு ஒரு வேலை செய்ய போறீங்கன்னா, நாளைக்கு நான் என்னென்ன மாதிரியான வேலைகள் செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போவீங்க தெரியுமா, அப்பவே வந்து ஒரு பேப்பர்ல எடுத்து ஓகே நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டைம்ல ஸ்பெண்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். நாளைக்கு என்னென்னலாம் பண்ண போறேன் அப்படிங்கறத நீங்க ஜஸ்ட் ஒரு எழுதி பார்க்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ வந்து எப்பவுமே டெய்லி ஒரு ரொட்டீனா அதை வந்து உங்களுக்குள்ள நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா, ஓகே நம்ம இதை தான் பண்ண போறோம், நாளைக்கு இந்த வேலைகள் செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவோட நீங்க போய் தூங்க போகும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பிரைன்ல வந்து ஃபீட் ஆயிடும். நாளைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண போறேன், காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும், ஓகே நம்ம வந்து அதிகமாக டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களோட பயாலஜிக்கல் கிளாக்ல அது வந்து சேவ் ஆயிடும். ஸோ வந்து நீங்க எந்த ஒரு வேலையை செய்ய போறதா இருந்தாலும் நாளைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஏதாச்சும் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. இல்ல தனியா அதுக்கு ஒரு நோட் போட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் அது ரொம்ப மச் பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்றது என்னன்னா, நாளைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத இன்னைக்கே பிளான் பண்ணிடுங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து நாளைக்கு வந்து ஒரு 4 வேலை செய்ய போறீங்கன்னா அதுல மிக முக்கியமான ஒரு வேலையா இருக்கும். அதோட அவுட்புட் அப்படிங்கிறது உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு அவுட்புட்டா இருக்கும். நீங்க படிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நியூ ஸ்கில் லேர்ன் பண்றதா இருக்கட்டும், உங்க லைஃபுக்கு ரொம்ப முக்கியமா கருதப்படுற ஒரு வேலையா இருக்கும் தெரியுமா, அதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்ட்டு ஒரு செப்பரேட் டைம் பீரியட் நீங்க வந்து ஒதுக்கி வச்சுக்கோங்க. இது ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நாம வந்து இன்னைக்கு நைட் பிளான் பண்ணும்போது நாளைக்கு என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நைட் பிளான் பண்ணும்போது வேற மாதிரியான மைண்ட் செட்ல இருந்துட்டு இருப்போம். தினசரி நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எப்படியாச்சும் இன்னைக்கு வேஸ்ட் பண்ண மாதிரி டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, நாளைக்கு வந்து ப்ரொடக்டிவா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து நைட்டு தூங்கும்போது ஒரு பிளான் பண்ணுவாங்க. பட் மறுநாள் காலையில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மைண்ட் செட் வந்து கம்ப்ளீட்டா சேஞ்சாக இருக்கும். ஓகே கொஞ்ச நேரம் தள்ளி போட்டு பண்ணுவோம், ஓகே கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம், ஓகே நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்காச்சும் வெளியே போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளானை வந்து கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ணிட்டு வேற மாதிரியான ஒரு சரௌண்டிங் வந்து நம்ம அந்த ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாளைக்கு ஒரு வேலை செய்ய போறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலைனா, உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேலைனா, அதுக்குன்ட்டு ஒரு தனியான செப்பரேட்டான டைம் பீரியடை பிளாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே இந்த ஒரு டைம் பீரியட்ல எனக்கு யாரும் வந்து தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க, அந்த டைம் பீரியட்ல நான் முக்கியமா பண்ண வேண்டிய வேலைகளை அந்த ஒரு டைம் பீரியட் நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக்கான டைம் வந்து கரெக்டாக குறிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் விஷயம் என்னன்னா, அவுட்லைன் தி டாஸ்க் பிஃபோர் யூ பிகின். ஓகேவா? ஸோ வந்து ஒரு வேலையை செய்ய போறீங்கன்னா அந்த ஒரு வேலையை நான் எப்படி செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்குன்ட்டு செப்பரேட்டா ஒரு அவுட்லைன் போட்டு வச்சுக்கோங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்னது நாளைக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறத பிளான் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் பண்ண வேண்டிய வேலைகளை எப்படி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி தனியா ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டு நான் இப்படி ஸ்டார்ட் பண்ண போறேன், இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி படிக்க போறேன், இப்படி படிச்சு இதோட ஒரு அவுட்புட் இப்படி வரப்போகுது, இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் படிக்கும்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் போட்டு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மைண்ட்லயே வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரி கிரியேட் ஆயிட்டு அதுக்கான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகே நான் இப்படி தான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க அந்த ஒரு வேலையை ஈஸியா பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு 3 வழிமுறைகளை
கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஈஸியான ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு போகிறதுக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் அப்படிங்கிறத நீங்கள் இழந்திருக்கீங்க தெரியுமா. ஸ்டார்டிங்கில் நான் எப்படி பண்ணணும்னே தெரியல, அந்த ஒரு வேலையை நான் எப்படி பண்ணுறது, நான் எப்படி என்ன அந்த இடத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கீங்க தெரியுமா. ஸோ அதை வந்து பிரேக் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஒரு வேலையை செய்யறதுக்கான உந்துதலை ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தடை 10/90 மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கான ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லிடுங்க. ஓகேவா. ஸோ வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டாக பிளான் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட நீங்கள் பண்ணீங்கன்னா அதோட ப்ரொடக்டிவிட்டியை நீங்கள் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ஆக்ஷனில் நீங்கள் தைரியமாக இறங்குறதுக்கு அது சான்சஸை ரொம்ப அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ அதை தான் இந்த ஒரு 10/90 ரூல் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்ட்.